Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 20/8/2024. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 7:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இந்த வீடியோவில் MCC ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்றவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி சாய்ஸ் லாக்கிங்க்கான கடைசி நாள். டோன்ட் ஃபர்கெட் டு லாக் யுவர் சாய்ஸஸ். எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1உடைய ஷெட்யூல் இது. இப்போது ரவுண்டு 1க்கு நீங்கள் இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. சாய்ஸ் லாக்கிங்க்கான டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது 20 August 2024 சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் 4 PM. அதாவது சாய்ஸ் லாக்கிங் விண்டோ அப்படிங்கிறது இன்று மாலை 4 மணியிலிருந்து ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி மாலை 4 மணிக்கு சாய்ஸ் லாக்கிங் விண்டோ ஓப்பன் ஆகுது. அப்பிருந்து 20th August, அதாவது இன்று இரவு 11:55 PM ஆஸ் பர் த சர்வர் டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாம் லாக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கொடுத்த சாய்ஸஸ் எதையுமே என்ன பண்ண முடியாது, எடிட் பண்ண முடியாது. அப்போ பிஃபோர் 4 o'clock நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணால் எடிட் பண்ணிக்கலாம். சாய்ஸஸை ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் லாக் பண்ணியாச்சு அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க இன்று மாலை 4 மணிக்கு, 4 மணியிலிருந்து இன்று மாலை 4 மணியிலிருந்து 11:55 நீங்கள் ஆஸ் பர் த சர்வர் டைமுக்குள்ளே நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப் டு 11:55 PM நீங்கள் என்ன பண்ணணும், சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன், கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா you can modify, add or delete your choices during this period. அப்போது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் லாக்கிங்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை டைம் வேணால் அதை எடிட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நான் இன்னமும் கொடுக்கணும்னு விரும்புகிறேங்க சார், கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். இல்லை சார் அதிகமாக இருக்குது நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் once you lock your choices then you cannot modify. அப்போது ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணியாச்சுன்னா அதை திருத்தம் செய்ய முடியாது. however the registration of new users is permitted to specific date mentioned in the counseling schedule. ஸோ என்ன பண்ணுறீங்க, இன்று மாலை, அதாவது 20 August 2024 மாலை 4 மணியிலிருந்து இரவு 11:55 நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சாய்ஸஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு இன்னொரு டைம் லாக் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தது பிஃபோர் லாக்கிங். இன்று மாலை 4 மணிக்கு பிறகு நீங்கள் அதை லாக் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப்டர் லாக்கிங் ஒரு டைமு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் த ஷெட்யூல் ஆஃப்டர் லாக்கிங் ஆஃப் சாய்ஸஸ் பை த சிஸ்டம் யூ வில் பி ஏபிள் டு டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் சப்மிட்டட் சாய்ஸஸ். அப்போது நீங்கள் எத்தனை சாய்ஸஸ் கொடுத்துட்டு லாக் பண்ணீங்களோ ஆஃப்டர் லாக்கிங் யூ கேன் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் யுவர் சப்மிட்டட் சாய்ஸஸ் டியூரிங் தி
ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட். இது எல்லா ரவுண்ட்லேயும் என்ன பண்ணிக்கலாம், இதே போல் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். யூ வில் ஆல்சோ பி ஏபிள் டு see your locked choices and able to take a print out of the same at allotted medical college, dental college at the time of admission on request. அப்போது ஃப்யூச்சருக்கு நம்ம எத்தனை சாய்ஸஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறது இந்த பிரிண்ட் அவுட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அவங்க இன்று மாலை 4 மணிக்கு பிறகு இரவு 11:55க்குள்ளே உங்களுடைய சாய்ஸஸை லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர் லாக்கிங் ஒரு டைமு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் நீட் ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.